பொதுமக்களின் அஞ்சலிக்காக கோயம்பேட்டில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் விஜயகாந்தின் உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. களத்தில் இருந்து செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், தொண்டர்கள் மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுருச்சா? மணிமாறன், தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்கள் இன்று காலை அவரது உயிர் பிரிந்தது. இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையிலிருந்து அவரது உடல் காலி கிராமத்தில் அவர் இல்லத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் முடிவெற்ற தலைவரையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தி சென்றார். அதனைத் தொடர்ந்து 10 மணிக்கு அவரது உடல் கோயம்பேட்டில் கட்சி தலைமையகத்தில் வைத்து பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் அறிவிக்கப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட இறுதி ஊர்வலம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு மேலாக ஊர்வலம் புறப்பட்டு அங்கிருந்து புறப்பட்டு வந்தது. அந்த அளவுக்கு தொண்டர்கள் ஆரவாரத்தோடு, அதாவது மிகவும் கண்ணீர் மல்க 2 சக்கர 4 சக்கர வாகனங்களில் பின்தொடர்ந்து அந்த ஊர்வலத்தை நடத்தி வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் அதாவது விஜயகாந்தின் அவர் இன்று நாளை மாலை 4:45 மணிக்கு மேல் நல்லடக்கம் செய்யப்பட நிலையில் பொது இடத்தில் அவரை உடல் நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முதலமைச்சர் வைத்தார்கள். அதற்கான இடம் கிடைக்காத ஒரு இசைவு கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் கட்சி தலைமை அலுவலகத்திலேயே அவரது உடல் நாளை மாலை 4:45 மணிக்கு நல்லடக்கம் செய்யப்படுகிறது. கட்சியின் தலைமை அலுவலகம் உள்ளே நுழைய இடத்தில் வலதுபுறம் பாத்தீங்கன்னா கொடிக்கம்பம் இருக்கிற மிக உயரமான கொடிக்கம்பத்தின் அருகிலேயே அவருக்கான உடல் நல்லடக்கம் செய்ய இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. நாளை மாலை மதியத்துக்கு மேல் அதற்கான பணிகள் நடைபெற உள்ளது. இந்த சூழ்நிலையில் 3 மணி நேரத்துக்கும் பயணத்துக்கு பிறகு விஜயகாந்தி உடல் கட்சி தலைமையில் கொண்டு வரப்பட்டது. இங்கு ஏராளமான தொண்டர்கள், கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் அனைவருமே கண்ணீர் மல்க விஜயகாந்த் உடலை பார்த்து அஞ்சலி செலுத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பிரபலங்களும் நடிகர்களும் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா இவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் முன்கூட்டியே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தண்ணீர் குடிக்க பிறகு நிறைய பேர் தொண்டர்கள் நாவரண்டு காத்திருக்கிறார்கள். மண்டபத்தின் பின்புறம் உள்ள வீடுகளில் இருந்தவர்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு தண்ணீர் பாட்டில் நிரப்பி தண்ணீரையும் தொண்டர்களுக்கு, கட்சி தொண்டர்களுக்கு பின்பக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் காண முடிகிறது. ஆனால் பாத்தீங்கன்னா எல்லாருமே விஜயகாந்தை பார்த்து கண்ணீர் மல்க ஒவ்வொருத்தரும் அவருடைய செய்த செயல்கள் பற்றியும், கட்சி தலைவர் தன்னிடம் என்ன மாதிரி அணுகுகள் நடந்து கொண்டார் என்பது பற்றியும் ஒவ்வொருத்தருக்குள்ளும் தங்கள் நிர்வாகிகள் பகிர்ந்து கொண்டு அழுது கொண்ட காட்சியை தான் தொடர்ந்து இங்கு காண முடிகிறது. மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி முருகேசன்.